friends, welcome to Arun Sharmi channel. Finally, series 90 க்கு வந்துட்டோங்க. இன்னும் ரிமைனிங் 10 சீரீஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. ஸோ அப்டமனுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோயிங் எக்ஸசைஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ட்ரீம் என்னென்னா ஃப்ளாட்டாக டம்மி இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ட்ரீம். ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது, இது எதுவுமே போட முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுடைய ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகணும், அப்டமன் வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் தெரியாது. பட் யூடியூப்பில் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வருது, இதை பண்ணால் அது குறையும், அதை பண்ணால் இது பண்ணணும். பட் எந்த ரெப்புடேஷன்ஸில் பண்ணணும், எந்த பொசிஷனில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். அண்ட் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல், ஒரு மெஷின்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாது. எந்த டைமில் பண்ணால் எக்ஸசைஸ் பெனிஃபிட்டாக இருக்கும் என்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீரீஸ் 100 நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்டமன் எக்ஸசைஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணோம், இந்த ஹேண்டும் லெக்கும் வந்து டச் ஆகுறது. ஆக்சுவலி அது ரைட் சைட் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் வந்து கண்டினியூஷன். அதனால தான் இந்த வீடியோ பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணலை. சேம் தான், பட் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவாக லெக்கும் ஆர்மும் லிஃப்ட் பண்ணுவோங்க, அவ்வளோதான். இல்லைம்மா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆன் பண்ணுறதுக்காக தான் இந்த டே 90. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெக்கை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்கள், ஒரு 10 கவுண்ட்ஸு. காலை மட்டும் மேலே தூக்கிட்டு கீழே இறக்குங்க. அப்புறம் ஹேண்டை மட்டும் லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வந்து கையையும் காலையும் வந்து டச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கையும் காலையும் டச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது அட்வான்ஸ் லெவல். நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போகல, நம்ம எல்லாமே பிகினர் லெவலில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு எனக்கு ரெண்டுமே சைமல்டேனியஸாக என்னால் தூக்க முடியல ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இந்த சீரீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய சிங்கிள் லெக்கை மட்டும் காலை தூக்கிட்டு கீழே இறக்குங்க. அது வந்து டே பை டே ஒரு 3 to 4 days ஆனதுக்கப்புறம் கையை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செட்டு பண்ணும்போது சைமல்டேனியஸாக ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நல்லா மிடில் அப்டமனில் வந்து ஃபீல் ஆகும், மிடில் ஆப்ஸில் வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஸோ மிடில் ஆப்ஸில் மட்டும் கிடையாது, நம்ம லெக்கையும் லிஃப்ட் பண்ணுறதால லோவர் அப்டமன்லேயும் ஃபீல் ஆகும். நம்ம ஹேண்டையும் லிஃப்ட் பண்ணுறதால இவங்க வந்து ஜஸ்ட்டு படுத்துக்கிட்டே பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து லிஃப்ட் பண்ணி வந்தாங்கன்னா அப்பர் அப்டமனும் வந்து ஃபீல் ஆகும். இவங்க ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதால இவ்வளோ தான் அவங்களால எஃபிஷியண்ட்டால் பண்ண முடியுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணுன்ற ஒரு குறிக்கோளை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைமே வந்து கரெக்ட் பண்ண முடியாது. டே பை டே நம்ம வந்து பண்ண தான் நம்மளுக்கு வந்து மசில்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும், அடாப்ட் ஆகும், நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். பட் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளிகேஷன் வராத அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீரீஸில் 91ல் பார்க்கலாம். தேங்க்யூ.